our channel Simplicity. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டிலேயே மஞ்சள் பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல சீசன். இந்த பொங்கல் சமயத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல விளைஞ்ச மஞ்சள் கிடைக்கும். அதில் நல்ல தேடின மஞ்சளாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு நல்லா வரும். இதை நல்ல மஞ்சளை நல்லா வாஷ் பண்ணிடணும். விளைஞ்ச இதுவாக இருக்கிறதுனால ரொம்ப மண் இல்லை. அந்த செடியோடு எடுத்தோம்னா தான் மண் நிறையா இருக்கும் அதில். முன்னாடிலாம் நெல் புழுக்கிற பானையில் பாதி இதுக்கு நெல் புழுக்கிறதுக்கு போட்டுன்ட்டு அதுக்கு மேலே ஒரு துணியில் அந்த மஞ்சளை வந்து முடிஞ்சு வச்சு அப்படியே அந்த பானைக்குள்ளேயே வச்சுட்டு தவளைக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்து வடி சாக்கு இடம் கேப்பு விட்டாப்பில் இருக்கும் கோணி சாக்கு சாதம் வடிக்கிறதுன்னு இவெல்லாம் கல்யாண மண்டபங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வடி சாக்கு வச்சு மூடலாம். இல்லைன்னா துணியை போட்டு இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி துணியை போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு அப்போ விறகு அடுப்பில் இதில் பண்ணுறதுனால ஒரு அரை மணி வைக்கிறாப்புல இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறதுனால 15 நிமிஷம் வச்சா போதும். ஒரு 6 பாத்திரம் தண்ணி வச்சுருக்கோம். இது கொதிக்க ஆரம்பிக்கிற போது இந்த அலம்பின மஞ்சள்லாம் எடுத்து போடுவோம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நம்மள்ட்ட இருக்கிற மஞ்சளுக்கு தகுந்த மாதிரி அடியில் கொஞ்சமாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக விட்டால் போதும் தண்ணி. இது முழுக்க ஆவியில் தான் வேக போகிறது. அதனால தண்ணி நிறையா வேணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை டவலோ இல்லை இது வலையாக இருக்கிற துணி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வேஷ்டி துணிகள் அந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேப் இல்லாத இப்படி சொருகி விட்டுடணும். ஆவி வெளியில் போகாமல் இந்த மாதிரி சொருகி விட்டுடணும். இப்படியும் வேக வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரம் அதில் கூட வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் வச்சா போதும். ஆமாம், அடுப்பு ஃபுல்லாக வைக்காமல் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சா போதும். நல்ல வாசனை வருது, மஞ்சள் வாசனை. துணியே எப்படி மாறி இருக்கு. ஈஸியாக குதி போகிறது. வெந்துடுத்துன்னு அர்த்தம். ஈஸியாக இது மாதிரி அந்த மாதிரி ஈஸியாக வச்ச உடனே இப்படி உள்ளே போகிறது. அதே இந்த இதுன்னா நம்ம இப்படி ப்ரெஷர் கொடுத்தா தான் உள்ளே போகும். இப்படி அழுத்தினா தான் உள்ளே போகும். இது வெந்ததுன்னா இப்படி வச்ச உடனே உள்ளே போகுது. அதுவே அதான் கொஞ்சம் எந்த அளவுக்கு வெந்து பண்ணால் போதும். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. இது எதுக்காக வேக வைக்கிறோம்னா, இது தோலுக்கும் அந்த மஞ்சளுக்கும் இடையில தான் அந்த இதோட மஞ்சளோட ஒரிஜினல் சக்தி குர்க்குமின்னு சொல்லுவாங்க, அந்த சக்தி இருக்குது. அது வந்து வேஸ்ட் ஆகாத இருக்கும். நம்ம வெறுமை காய வச்சு இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்காமல் நம்ம வெறுமை காய வச்சு இது பண்ணோம்னா அது போயிடும். அதனால எஃபெக்ட் இருக்காது, நம்ம மஞ்சளோட எஃபெக்ட் இருக்காது, கம்மியாயிடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இது ஆறினதுக்கப்புறம் காய வைக்கணும். காய வச்சு மிஷினில் அரைக்க வேண்டியது தான். இது இப்படியே காய வச்சோம்னா நிறைய நாள் காய வைக்கிறாப்பில் வரும். அதனால் இப்படி ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி காய வைக்கலாம். இதுனா சீக்கிரம் காஞ்சிரும். ஆமாம், இப்படியும் காய வைக்கலாம். ஒரு சிலர் இப்படி பலகான்னு சொல்லுவா, இதை மஞ்சள் பலகான்னு சொல்லுவா. இந்த மாதிரி இது எடுக்கிறத இந்த மாதிரி பலகாயாக இப்படியே கட் பண்ணி காய வச்சு எடுக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். இது கொஞ்சம் லேட்டாக காயும். முழுசாக வைக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நாள் ஆகும்.
அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி காய வைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா மஞ்சளையும் கட் பண்ணிட்டு ஒரு துணியில் நல்லா பரத்தி விட்டு காய வைக்கணும். நல்ல வெயிலில் காய வைக்கணும். எனக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 நாள் ஆச்சு இது நல்லா காயறதுக்கு. ஒவ்வொரு நாளும் நைட் வைக்கிறப்போ மூடி வைக்காம அதே மாதிரி துணியில் ரூமில் ஃபேன் காற்றுல பரத்தி வச்சுக்கணும். நல்லா காஞ்சது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த வந்து 2ஆ உடைக்கிறப்போ ஈஸியாக டக்குன்னு உடையணும். அந்த அளவுக்கு காய வச்சுக்கணும். இப்போ இதை வந்து மில்லில் கொடுத்து பொடியாக அரைச்சி வாங்கிக்கலாம். சில மில்லில் வந்து மஞ்சள் அரைக்கிறதுக்குன்னே தனியாக மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் அரைச்சி கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சேஃபு. அப்படி தனியாக மிஷின் இல்லாத இடத்துல அவங்க வீக்லி ஒன்ஸ் மிஷின் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் கொடுத்தோம்னா அந்த மஞ்சள் அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரணும். இல்லாட்டினா அவங்க மற்ற சாம்பார் பொடியோ இல்லை மிளகாய் பொடி அரைக்கிற மிஷினில் போட்டு அரைச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம இதை உடம்புக்கு தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னா உடம்புலாம் எரியும். குழந்தைங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்ராட்ல இருக்கிறவங்கன்னா வந்து வீட்டிலேயே கூட மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சு சலிச்சுக்கலாம். திருப்பி அந்த கப்பியை போட்டு திருப்பி அரைச்சிட்டு திருப்பி சலிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் ஆர்கானிக்காக நம்ம பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு தேவைக்கு தினப்படி சமையலுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வருஷம் ஆனால் கூட நம்மளுக்கு கெடாது, பூச்சி வராமல் நல்லா இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ இது ஆர்கானிக்காக நம்ம அரைக்கிறதுனால இதை வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் பாலில் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பனங்கல்கண்டு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு நல்ல ரெமெடி. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்ட் ஆகும். இதை தனியாக எடுத்து வச்சு பூஜைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை நாங்கள் 20 கிலோ மஞ்சள் வாங்கி அரைச்சிருக்கோம். இதில் வந்து நெட்டு பொடி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 3.5 கிலோ வந்திருக்கு. இது டோட்டல் காஸ்ட்டு வந்து 2700 ரூபா ஆயிருக்கு. இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு தாராளமாக 1லேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ இனிமேல் வந்து நம்ம கடைகளில் வாங்காமல் இதே மாதிரி நம்மளே மஞ்சள் தூள் தயார் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கலப்படம் பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.